உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு இணைகின்றார். வணக்கம் அரசுகளே. வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து உலக நார்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். நான் நினைக்கிறேன் உங்களுடைய வேலையும் என்னுடைய வேலையும் இனி கொஞ்சம் குறைந்து விடும் போல் இருக்கின்றது. என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று வெள்ளை மாளிகையில் ஒரு ஊடக சந்திப்பை நடத்துகின்றார். அந்த ஊடக சந்திப்பை நீங்கள் கேட்டீர்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் அவர் அந்த ஊடக சந்திப்பை நடத்துகின்றார். கேட்டீர்கள், எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்து விட்டது. அதாவது போர் இந்த வாரத்துக்குள் முடிவுக்கு வந்துவிடும். ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. ஈரான் நியூக்ளியர் வெப்பனே தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இனி லெபனானுடைய போர் நிறுத்தம் ஆரம்பித்து விட்டது. அவர்களுக்கு இடையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் பயணம் செல்ல போன்றேன் இஸ்லாமாபாடுக்கு, இனி லெபனானுக்கு போன்றேன். அவர் சொன்னதை கேட்டதால் அந்த அவ்வளவு ஒரு உற்சாகத்தோடு கூறிக்கொண்டிருந்ததை கேட்கும் பொழுது அப்பா ஒரு பெரிய ஒரு மூச்சு விடக்கூடிய இருக்கு. அதே மூச்சு நீங்களும் விடுகிறீர்களா? என்ன, நீங்கள் இந்த ஊடக சந்திப்பை பார்த்தீர்களா? உண்மைதான். ட்ரம்பின் ஊடக சந்திப்பு அது உங்களுக்கு ஒரு என்னென்று சொல்லலாம், உங்களை ஒரு மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரின் ஊடக சந்திப்பு. நான் இப்ப இல்லை, நான் கோவிட் காலத்திலேயே பார்க்கிறது என்று சொன்னால் அது ஒரு காமெடியாக இருக்கும். நீங்கள் பார்த்து விட்டு எங்களுக்கு இங்க பின்னேரமாக இருக்கும், பார்த்து விட்டு நித்திரைக்கு செல்லும் போது நீங்கள் சிரித்து முடிச்சு ஒரு தூங்க செல்வதற்கு நல்ல ஏற்றதாகத்தான் இருக்கும். அப்போதுதான் அவர் இந்த லைசோலை குடிக்கலாம் என்று சொன்னார். அண்மையில் கூட ட்ரம்பின் வைத்தியர் ஒருவர் சொன்னார், ட்ரம்ப் அடிக்கடி டயட் கோக் குடிப்பார் என்று சொல்லி. அப்ப ஏன் என்று சொன்னாலும் டயட் கோக்கை அவர் ஒரு நாள் ஊதி பார்த்தவராம், புல்லு செத்துட்டுதான், புல்லு செத்தாப்புறாரு. அப்ப அவர் சொன்னாராம், டயட் கோக் குடிச்சா கேன்சர் செல் செத்துரும், உடம்புல இருக்கிற கேன்சர் செல் செத்துரும் என்று ஒரு நேரம் வந்து அந்த டாக்டர் ஒரு நேர்காணலில் கூறிக்கொண்டிருக்கின்றார். இப்படியான நிலைமைகள்ல தான் அப்ப என்னென்று சொன்னால், இப்ப வந்து அவர் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், இந்த ஈரானை பற்றி புகழ்ந்திருக்கிறார். என்னென்று சொன்னால், ஈரானவியல் வந்து வெரி குட் பீப்புள், நாங்கள் தனக்கு ஈரானோட ஒரு குட் ரிலேஷன்ஷிப், அவர்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறது என்று சொல்லியும் அவர்கள் குட் பீப்புள் என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார். அதே சமயம் லெபனான் போர் நிறுத்தம் வந்து இப்போது அது ஹிஸ்புல்லாக்களும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். நாங்கள் இதில் இப்ப கடைசியாக வந்த 3-4 காணொளிகளில் நாங்கள் திரும்ப கூறியிருந்தோம், ஹிஸ்புல்லாக்கள் இந்த லெபனான் போர் நிறுத்தம் வராமல் இவர்கள் 2ஆம் சுற்று பேச்சுக்கு போக முடியாது. ஈரான் வராது. ஈரான் ஒருபோதும் லெபனான் ஹிஸ்புல்லாக்களை விட்டு கொடுக்காது, விட்டு தான் மட்டும் போகாது என்றதை திருப்பி கூறியிருந்தோம். இப்போது 10 நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் அவர் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், பேச்சுக்கள் மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக, மிகவும் வெற்றிகரமாக நடந்திருக்கின்றது. ஹோமோஸை நாங்கள் ஃப்ரீயாக விடுவோம், எண்ணெய்களை ஃப்ரீயாக விடுவோம் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார். அதே சமயம் தங்களிடம் நிறைய எண்ணெய் இருக்கின்றது, ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாம் தங்களிடம் வரலாம், வந்து எண்ணெய் வாங்கலாம். ஆனால் ஆஸ்திரேலியாவை தனக்கு அவர்கள் பெரிய ஹாப்பி இல்லை என்றால் தனது சண்டையில் அவர்கள் வந்து தன்னை தனியாக விட்டு விட்டார்கள் என்று கூறியிருக்கின்றார். இன்னொன்றை கூறியிருக்கின்றார், இந்த குண்டை வீசுவதை விட பிளாக்கேட் வந்து அது கடுமையான அந்த முற்றுகை வந்து நல்ல பவர்ஃபுல்லானது என்று கூறியிருக்கிறார். அதை முதலே செய்திருக்கலாம், குண்டை வீசாமல் முதலே அதை செய்திருக்கலாம். இப்ப வந்து அதை சொல்லி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உண்மையில் இவர்கள் கூறுவது போல அந்த பிளாக்கேட் வந்து இவர்கள முற்றுகை வந்து அங்கு பலனளித்ததாக இல்லை. அதே சமயம் போப் உங்களுக்கு தெரியும், நிருபர்மா ட்ரம்ப் ஆப்பிட்டால் நிருபர்மாருக்கு அது ஒரு கொண்டாட்டம். அவர்கள் விடப்போவதில்லை. அவர்கள் ஒன்றை கேட்டிருக்கிறார்கள், போப் நானே ஏன் சண்டைக்கு போனீர்கள்? அவர்களுடன் நான் சண்டைக்கு போகவில்லை. போப் சொல்லுகிறார் ஈரான் அணுகுண்டை வைத்திருக்கலாம் என்று. அப்படி போப் சொல்லவே இல்லை. போப் போரை தடுத்தார். போர் சொல்லவில்லை ஈரான் அணுகுண்டை. போப் சொன்னவர் ஈரான் அணுகுண்டை வைத்திருக்கலாம் என்று. அவர் அப்படி சொல்லக்கூடாது, நான் சண்டைக்கு போகவில்லை, அவர் தான் என்னோட சண்டைக்கு வந்தார் என்று. அதாவது இந்த சின்ன பிள்ளைகள் ஊர்ல அவர் தான் அடிச்சாரு, இவர் அடிச்சார் என்று அதே பாணியில தான் கதைச்சு கொண்டிருக்கிறார். அதே சமயம் இன்னொன்று இப்ப அவர்கள் நிருபர்மார் கேட்டிருக்கிறார்கள், ஈரான் இன்னும் 4 பேரை அந்த புரட்சி நடந்த போது வந்து ஈரான் 300க்கு மேற்பட்ட காவல்துறையினரை கொண்டிருக்கிறார்கள், இந்த போராட்டக்காரர் என்று சொல்லுகின்ற பயங்கரவாதிகள் என்று சொல்லுங்க. அவர்களைத்தான் ஈரான் பிடிச்சு வைக்கிறது. அவர்கள 4 பேரை சுட போறார்கள் என்று நிருபர் கேட்டதுக்கு உடனே ட்ரம்ப் சொன்னார், அதை என்னென்ன சொல்றீங்க, போப்பிட்ட போய் சொல்லுங்க. இந்த சின்ன பிள்ளைத்தனமான அதே அவங்க கேட்டா அதை போய் போப்பிட்ட சொல்லுங்க என்றால்,
ஒரே ஒரு கருத்தை தான் சொன்னார். அதுக்கு பிறகு வேற எதுவும் சொல்லவே இல்லை. இப்போது அப்ப இன்னொன்று அவர் கூறியிருக்கிறார், தான் ஃபைனல் டீல் வந்தால் தான் பாகிஸ்தானுக்கு செல்வேன். பாகிஸ்தான் இஸ் a கிரேட் கண்ட்ரி, அது ஒரு நல்ல மிக சிறந்த நாடு என்று சொல்லியும், அந்த மக்கள் ஒரு சிறந்த மக்கள் என்று சொல்லியும், தான் அவர்களை நல்லாக விரும்புகிறாரும், தான் ஒரு இந்த டீல் வந்தால் தான் அங்கும் போவேன் என்று சொல்லியும், அதே போல டீல் வந்தால் தான் லெபனானுக்கும் போவேன் என்று சொல்லியும், இன்று ஒரே கலவரமாகத்தான் இருக்கின்றது. போர் முடிந்து விட்டது என்று சொல்லியும், நான் நினைக்கிறேன் அவற்றை அந்த சந்தோஷத்தை பார்த்தால் போரில் இருந்து தப்பித்து விட்டேன் என்ற ஒரு மகிழ்ச்சி அவருக்கு, அந்த பாகிஸ்தான் தன்னை காப்பாற்றி விட்டது என்ற ஒரு நன்றி கடனம் அவரிடம் இருக்கிறது போலதான் தெரிகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்றால் இனி தான் போருக்கு போக தேவையில்லை என்றதை அவர் இப்போது உறுதிப்படுத்தி இருப்பது போலதான் தெரிகிறது. அப்பாடா, ஒரு பெரிய ஒரு மூச்சு விடக்கூடியதா இருக்குது. சரி, இப்ப கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், ஈரான் 10 அம்ச கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். முன்வைக்கும் பொழுது முதலில் ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு 2 நாள் நடந்த, நீங்கள் சொன்னீர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்று ஒன்றை பேசுவார், நாளை இன்னும் ஒன்றை பேசுவார். அதே போல் முதலில் ஏற்றுக்கொண்டார்கள், பிறகு அதை இல்லை என்று சொல்லி மறுக்க தொடங்கிவிட்டார்கள். தங்களுடைய 15 அம்ச கோரிக்கை என்று கூறிக்கொண்டு வந்தார்கள். இன்று அவர் இந்த ஊடக சந்திப்பில் பேசும் பொழுது, அரசோர்களே, 5 வருஷத்துக்கு மட்டுமென்று இருந்தார்கள், பிறகு 20 வருஷம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது ஈரான் 20 வருஷமும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்களா? அப்படி சொல்லி இருக்கிறார்களா ஈரான்? இவர்கள் பாகிஸ்தான் 20 வருடத்துக்கு இந்த அணு செறிவாக்கலை, யுரேனியத்தை செறிவாக்குவதை நிறுத்தி வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதை பாகிஸ்தான் கேட்டிருக்கிறது. உடனடியாகவே ஈரான் மறுத்து தெரிவித்திருக்கிறது. ஈரான் கூறியிருக்கிறது அது முடியாத காரியம் என்று சொல்லி. ரஷ்யாவும் அதற்கு ஆதரவாகத்தான் கூறுகிறது. ரஷ்யா கூறுகிறது அது ஈரான் இறமை பிரச்சனை, அது அந்த நாட்டுக்குரிய இறமை உள்ள பிரச்சனை, அவர்கள் அதை செய்யலாம் என்றுதான் ரஷ்யாவும் கூறியிருக்கின்றது. அது அவர்கள எரிசக்திக்காக, சிவிலியன் பொதுமக்களின் தேவைக்காக அணு சக்தியை அவர்கள் பயன்படுத்தலாம் என்று கூறியிருக்கிறது. ஈரான் உடனடியாக, அதாவது 20 வருடங்களுக்கு நிறுத்தி வைக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அதை ஈரான் மறுத்திருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், 20 வருடத்துக்கு மேலதிகமாகவும் அடுத்தது அந்த அவர்கள்ட்ட கிடக்கிற யுரேனியத்தை தரப்போகிறார்கள் தங்களுக்கு என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் எல்லாவற்றையும் மறுத்திருக்கின்றது. அதே சமயம் ஈரான் அயத்துல்லா மொய்தபா ஹமானியின் படைத்துறை ஆலோசகர் கூறியிருக்கின்றார், தாங்கள் காட்டமாக கூறிவிட்டோம், இந்த முறை ஹிஸ்புல்லாக்கள் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் பேச்சுக்களில் ஈரான் பங்கு பெற்றும், இல்லை என்றால் வெளியேறிவிடும் என்று சொல்லி. ஆனால் அதை தாங்கள் ஈரான் செய்ததாக இருக்கக்கூடாது என்பதற்காக லெபனானின் தூதுவர்களை அங்கு வரவழைத்து லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு பேச்சுக்களை ஏற்படுத்துவது போல் நாடகமாடி ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததாக இப்போது காட்டியிருக்கிறார் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் எது எவ்வாறோ, அதாவது ஈரானின் இந்த போர் நிறுத்தத்துடன் லெபனானின் போர் நிறுத்தம் இணைக்கப்பட வேண்டும், அது தனியாக நடக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா, இந்த போர் நிறுத்தத்தின் பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்டமாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் டோஹா கட்டாருக்கு போயிருக்கிறார். அதுக்கு முதல் சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தார். அடுத்ததாக துருக்கிக்கு போவதாக பாகிஸ்தான் மிக ஒரு என்னென்று சொல்றது, இரவும் பகலுமாக பாகிஸ்தான் இதுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்காவின் முன்னாள் வெளிவிவகார செயலாளர் ஜோன் கெரி கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், ஈரான் ஒருபோதும் சரணடையாது, பேச்சுத்தான் ஒரே வழி, போருக்கு இவர்கள் போனதே மிகப்பெரிய தவறு, 2015 கொண்டு வரப்பட்ட ஒபாமாவால் கொண்டு வரப்பட்ட அந்த உடன்பாடுதான் மேக்சிமம் இவர்களால் வைத்திருக்க முடியும், அதை தவறவிட்டது இவர்களுடைய பிழை என்று அவரும் கூறியிருக்கிறார். கடந்த 2-3 நாட்களாக நான் உங்களோடு உரையாடும் பொழுது நீங்கள் நிறைய தடைகள் வலியுறுத்தினீர்கள். என்னவென்றால், அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த செயல்பாடுகள் தொடர்பாக மக்கள் மிகவும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60% மக்கள் இந்த போரை விரும்பவில்லை என்ற விதத்தில் இப்பொழுது காணப்படுகின்ற நேரத்தில் இன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் இப்போ கூறிய விடயங்களை சொல்லும் பொழுது சொன்னார், பங்கு சந்தை வரலாறு காணாத வகையில் உயர்ந்திருக்கின்றது,
எண்ணெயினுடைய விலை இப்பொழுது குறைந்திருக்கின்றது. போர் ஆரம்பிப்புக்கு முதல் இருந்த விலையிலும் பார்க்க இன்னும் அதிகமாக இறங்க போகின்ற என்று கூறியிருக்கிறார். அப்படின்னா நான் நினைக்கிறேன் நீங்கள் கூறியது போல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டாரா இந்த போரை இந்த வாரத்தோடு? அதாவது அந்த இன்னொரு இடத்தில் அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது கூறுகிறார் என்னவென்று சொன்னால், போர் நிறுத்தத்தை 10 நாட்களிலிருந்து மேலதிகமாக அதிகரிப்பதற்கான எந்த ஒரு தேவையும் இல்லை என்று கூறுகிறார். அப்படி என்றால் ஒரு இறுதி முடிவுக்கு வந்து விட்டாரா இந்த போரை நாங்கள் இத்தோடு முடிக்கப் போகின்றோம்? ஏனென்றால் அமெரிக்காவிலேயே தங்களால் அங்கே தங்களுடைய செயல்பாடுகளை தக்க வைக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதுதான் உண்மை. என்னென்று சொன்னால், அவர் அண்மையில் ஒரு விமானத்துக்கு ஏறி செல்லும் போது குடையை பிடித்துக் கொண்டு போய் அந்த குடையை கூட சுருக்கவில்லை, அந்த கதவோடு எறிஞ்சு விட்டு போய்விட்டார். அவ்வளவு ஒரு விரக்தியான நிலையில் தான் அவருடைய சமூக வலைத்தளங்கள பதிவை பார்த்த போது கூட பலர் கூறியிருந்தார்கள், டெஸ்பரேட்டாக இருக்கிறார் இந்த போரை முடிப்பதற்கு, மிகவும் ஒரு மனமுடைந்து போயிருக்கிறார் என்று, அவரை கொண்டு வந்து அதுக்குள் மாட்டி விட்டது என்று சொல்லி. இப்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்க படையினர் இன்று வெளியேறி விட்டார்கள். அதாவது சிரியாவில் இருந்த முழு அமெரிக்கா துருப்புக்களும் வெளியேறிவிட்டன. அவர்களால் கொண்டு போக முடியாத ஆயுதங்களுக்கு குண்டு வைத்து தகர்த்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 இடங்களில் எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றும் இந்த டாட்ரஸ் பகுதியாக இருக்கலாம், ஹெமிம் பகுதியாக இருக்கலாம், இந்த 2 பகுதிகளிலும் ரஷ்யாவின் தளம் இன்றும் அப்படியே தான் இருக்கின்றது. இப்ப ரஷ்யா தான் சிரியாவில் இருக்கின்ற ஒரே ஒரு வெளிநாட்டு படையாக இருக்கலாம். அமெரிக்கா வெளியேறிவிட்டது. என்னென்று சொன்னால், இப்ப அமெரிக்காவின் இப்ப யார் ஈரானின் லெப்டினன்ட் ஜெனரல் கட்டாமி, அவர் இராணுவத்தின் பிரதம தளபதியாக இருக்கிறார். அவர் கூறுகிறது ஒன்றுதான் என்னென்றால், இஸ்பஹான் பகுதியில் தாங்கள் நடத்திய தென் பகுதியில் நடத்திய தாக்குதல் ஒரு பதுங்கி தாக்குதல் என்று கூறியிருக்கின்றார். அவர்கள் இறங்குவதெல்லாம் தங்களுக்கு தெரியும். தாங்கள் பதுங்கி இருந்து முதலாவது சூட்டிலேயே C-130 விமானத்தை தாங்கள் வீழ்த்தி விட்டோம் என்று. எவ்வளவோ இழப்புகள், எல்லாவற்றையும் மறைக்கிறார்கள், பெருமளவானவற்றை மறைக்கிறார்கள். அப்ப மெல்ல மெல்ல இப்போது வந்து கொண்டிருக்கிறது. இப்போது கூட ஒரு புகைப்படம் வந்திருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னால், பக்தாத்ல அந்த அடிச்சு சேதமான ரடாருக்கு பதிலா இப்போ ஒரு சின்ன ரடாரை பூட்டி இருக்கிறார்கள் அவர்களோட தூதரகத்துல. அந்த ரடாருக்கு பேருந்து கரப்பு மாதிரி கம்பிகள் எல்லாம் கட்டி கிடக்க ட்ரோன் அடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படித்தான் ஒழிச்சு வைக்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது. போர்க்களம் மாறிவிட்டது. அப்ப இது நீங்கள் சொன்னது போல ட்ரம்புக்கு இது ஒரு மகிழ்ச்சி தான். இந்த போரிலிருந்து தான் வெளியேறி வந்தது உண்மையில் அது ஒரு மகிழ்ச்சியாகத்தான் அவருக்கு இருக்கிறது. என்றால் அவருக்கு எல்லாம் உடனடியாக நடந்து விட வேண்டும். கொஞ்ச நேரம் அவர் அதை விட்டுட்டு வேற ஒன்றுக்கு போடுவார். அப்படித்தான் அவர் அந்த ஒரு ஒன்றில நிக்க மாட்டார், பலர்ந்து வேற ஒன்றுக்கு போடுவார். அப்ப அதே ஒரு நிலைமையாகத்தான் இந்த போர் அவருக்கு போர் அடித்து விட்டது. மற்றது போரும் அவர் நினைத்த பாட்டுக்கு இந்த போர் போகவும் இல்லை, அவரால் ஒரு வெற்றி செய்தியை கொடுக்கவும் முடியவில்லை. அப்ப இந்த முற்றுகையை கூட தொடர்ச்சியாக அவர்களால் வைத்திருக்க முடியாது. வெற்றி செய்தியை கொடுக்க முடியவில்லை என்று நீங்கள் கூறும்பொழுது அவர் கூறுகிறார், ஹோமுஸ் நீரிணையில் அந்த முற்றுகை போராட்டம் வெற்றி அளித்திருக்கின்றது, அதனால் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் என்று. அப்படி வந்திருக்கின்றதா? ஹோமுஸ் நீரிணையை பொறுத்தவரையில் இப்ப இன்றைக்கு அந்த முற்றுகை 3வது நாளில் பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த சமர் என்ற LNG லிக்விட் நேச்சுரல் கேஸை ஏற்றிக்கொள்கின்ற கப்பலாக இருக்கலாம், அல்லது ஹொங்கு என்ற சூப்பர் டேங்கர் என்று சொல்ற கப்பலாக இருக்கலாம். 2 கப்பல்களும் இந்த ஹுசேன் தீவு லராக் தீவுகளுக்கு இடையிலாக பயணம் செய்ததாக ப்ளூம்பெர்க் போட்டிருக்கிறது. அப்ப முற்று முழுதாக இந்த இவர்கள் இந்த தடை வேலை செய்யவில்லை என்றுதான், அதாவது பலனளிக்கவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் இப்ப இன்றைக்கு நடந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் பீட் ஹெசட் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், இந்த முற்றுகை மிகவும் வெற்றிகரமானது, முற்றுகையை தாங்கள் தொடருவோம் என்று கூறியிருக்கிறார். இப்ப டேங்கர்ஸ் இப்ப சீனாவின் டேங்கர்ஸ் கூட பல டேங்கர்ஸை இவர்கள் பேரை மாற்றி கொண்டு போவதாக கூட கூறியிருக்கிறார்கள். அப்ப அமெரிக்கா இப்போது என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், அமெரிக்கா என்ன செய்திருக்கிறா, சீனாவில் இருக்கிற 24 கப்பல்களுக்கு தாங்கள் தடையை விதிப்பதாக, கப்பல்களுக்கும் கப்பல் நிறுவனங்களுக்கும் தடையை விதிப்பதாக கூறியிருக்கிறார். அதே சமயம் பிரான்சின் அதிபர்
இமானுவேல் மேக்ரோன் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொலைபேசி எடுத்திருக்கிறார். இந்த ஹோமோஸை திறப்பது தொடர்பாக இருவரும் அதை திறப்பதற்கு தாங்கள் ஒற்றுமையாக பணியாற்றுவோம். அதற்கு கீழே ஒருவர் எழுதியிருக்கார், இவ்வளவு காலம் மோடி ட்ரம்போட இருந்தவர் இப்ப என்னண்டு மேக்ரோனோட சேர்ந்துட்டார் என்று சொல்லி எல்லாம் இடம் மாறிக்கொண்டிருக்கிறார். இப்ப ஓமான் சீல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓமான் கடற்பகுதி ஊடாக இந்த ட்ரம்பின் தடைக்கு முற்றுகை பிறகு ஈரான் 11 மில்லியன் பேரல்கள் எண்ணெயை ஏற்றுமதி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இது அந்த முற்றுகையை இவர்கள் என்னென்று கூறுகிறார்கள் என்று சொன்னால், அந்த முற்றுகையை நீங்க பாருங்கள், போர் நிறுத்தத்துக்காக முற்றுகை கொண்டு வச்சிருக்கிறார்கள். போர் நடக்கும்போது முற்றுகைக்கு அங்கே ஒருத்தர் மகாலி பக்கமே இல்லை. ஏன்னால் அந்த தாங்கள் தோற்கவில்லை என்பதை காட்டிவிட்டு இதிலிருந்து மெல்லமாக கலண்டு விட வேண்டும் என்பதை தான் அவர்களுடைய பிரதான உத்தியாக இருக்கின்றது. நீங்க கூறியது போல் அவர் கூறியது என்னவென்றால், எவ்வளவு காலத்துக்கு இந்த முடக்க வேண்டிய தேவை இருக்கிறதோ அவ்வளவு காலத்துக்கு நாங்கள் முடக்கி வைத்திருப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாரு. அப்படின்னால் இதுவரையில் எந்த கப்பல்களும் அங்கே போய் வரவில்லை, பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறதா? அதாவது ஒரு டீலை மேக் பண்ணுவதற்கு முதல் தாங்கள் ஒரு முற்றுகையை போட்டோம், ஈரான் முதுகெலும்பை உடைத்து விட்டோம், ஈரான் பொருளாதாரத்தை முடக்கி விட்டோம் என்று சொல்லி தாங்கள் இந்த போட்டியில ஈரான் வந்தது என்று காட்ட வேண்டும் என்பதற்கான ஒன்று. அது ஈரானுக்கு தெரியும். அவங்க தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள் என்னும் போது ஈரான் பேசாமல் தான் இருக்கின்றது. ஏனென்றால் போர் ஒன்று வரும்போது அதை பார்த்துக் கொள்ளுவோம் என்று ஈரான் பேசாமல் இருந்து விட்டது. இப்போது பார்க்க போனால் ஈரான் தான் இவர்கள் எல்லோரிடமும் இழப்பீடும் கேட்கின்றது. இனிமேல் இவர்கள் இழப்பு கேட்டு ஈரான்கிட்ட வரவும் போகுது. என்ற ஈரான் எல்லாத்திலும் முந்திட்டு அவ்வாறான ஒரு நிலை. இப்ப பொருளாதார ரீதியாக இது இப்ப ட்ரம்பின் இந்த முற்றுகை கசத்தின் ட்ரம்பின் முற்றுகையால உடைஞ்சு விழக்கூடியது உலக நாடுகள்ல. இப்ப இதுல ஈரானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஈரான் இன்னும் எண்ணெய்களை அதிக விலைக்கு விட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. சீனாவுக்கு எண்ணெய் தேவை என்றால் ரஷ்யா சொல்லிவிட்டது, எவ்வளவு தேவை என்றால் நீங்கள் வாங்கல் நான் தருகிறேன் என்று சொல்லி. ஸ்பெயின் வந்து இந்த மாதம் வந்து அதிக அளவு எல்என்ஜியை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கியது ஸ்பெயின் தான். கிட்டத்தட்ட $535 மில்லியன் எல்என்ஜியை வாங்கி இருக்கிறது ஸ்பெயின். அவ்வாறான நிலை. யாரும் அமெரிக்காவின் தடைகளை இப்போது பெரிதாக மதிப்பது கூட இல்லை என்ற ஒரு நிலை. அவர்களாகவே அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். நாங்கள் இன்று காலை கலைக்கும் போது இந்த தடைகள் கூட இந்த தடைகள் கூட அடுத்த பேச்சுக்களுடன் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்கும். அதற்கான ஒரு அடித்தளத்தை தான் ட்ரம்ப் இப்போது போடும். இப்ப போர் நிறுத்தம் வந்து இன்னும் 4 நாட்களில் முடிவுக்கு வரப்போகின்றது. இந்த வீக்கெண்ட், இந்த வருகின்ற சனி ஞாயிறு 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இது சாத்தியம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இது தேவையாக இருக்கின்ற என்று நம்புகிறீர்கள்? அதற்கான முயற்சிகளைத்தான் பாகிஸ்தான் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தைக்கான அடித்தளத்தை இப்போது அவர்கள் மெல்ல மெல்ல போட்டு விட்டார்கள். அதாவது இந்த முற்றுகையை தாங்கள் எடுக்க போவதாக கூறியிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள், அதாவது லெபனானில் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். லெபனான் போர் நிறுத்தத்தில் ஹிஸ்புல்லாக்களும் இருக்கிறார்கள் என்றதை ட்ரம்ப் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஹிஸ்புல்லாக்களும் அங்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்களின் அலி ஃபயாத் என்றவர் ஹிஸ்புல்லாக்களின் பேச்சாளர், அவர் கூறியிருக்கின்றார், தாங்கள் இந்த போர் நிறுத்தத்தை ஒரு எச்சரிக்கையுடன் தான் பார்ப்போம் என்று சொல்லியும், இந்த போர் நிறுத்தம் என்பது வந்து ஈரான் கொண்டு வந்த போர் நிறுத்தம். ஆனால் இவர்கள் வந்து அதை புதிதாக உருவாக்க முடியாது. ஈரானின் போர் நிறுத்தத்துடன் இந்த போர் நிறுத்தம் இணைக்கப்பட வேண்டும். அதுதானே ஒரே வழியே தவிர இவர்கள் கொண்டு வந்த புதிய போர் நிறுத்தம் மாதிரி இது இருக்க முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார். இதை நான் நினைக்கிறேன் இன்று மத்தியானமே அமெரிக்காவின் ஆக்சியஸ் என்ற ஊடகம் தெரிவித்து விட்டது, போர் நிறுத்தம் இன்று இரவு போர் நிறுத்தம் பெறப்போகிறது என்று சொல்லி 10 நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஈரான் நிபந்தனைகளை இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் எவ்வளவுதான் பிடிவாதமாக நின்றாலும் ஆனால் ட்ரம்பின் சொல்லுக்கு அடங்கித்தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை என்று சொன்னால் ஆயுதங்களை நிறுத்தலாம், உதவி பொருளாதாரத்தை உதவிகளை நிறுத்தினால் இஸ்ரேலால் எதுவும் செய்ய முடியாது. அப்ப இஸ்ரேலை பொறுத்தவரை தன்னிச்சையாக எதுவும் செய்ய முடியாது. இப்ப பாருங்கள், இவர்கள் எப்படித்தான் தலைகளாக நின்றாலும் போர் நிறுத்தம் என்றால் போர் நிறுத்தம் தான். இஸ்ரேலும் உடன்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கிறார்கள். இப்ப அடுத்த நீங்கள் கேட்டது போல அடுத்த பேச்சுக்கான தளத்தை மெல்ல மெல்ல உருவாக்கி கொண்டிருக்க. சனிக்கிழமை என்றால் வியாழக்கிழமை போர் நிறுத்தம் வருகுது, வெள்ளிக்கிழமை முற்றுகை போனாலும் போகும், சனிக்கிழமை வந்து 2 பேரும் மேசையில இருப்பாங்க.
இனி இப்ப நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்பாக கூறும் பொழுது பாகிஸ்தானுடைய ஃபீல்ட் மார்ஷல் அவர்களை கிரேட் காய் என்று சொல்லி அவர்தான் ஓடி திரிந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு இரண்டு பக்கமும் பேசிக்கொண்டிருக்கின்றார் என்ற செய்திகளை கேட்கும் பொழுது கிரேட் காய் என்று சொன்னார். அதையும் கூட கேட்கும் பொழுது வேடிக்கையா இருந்தது. இனி இப்ப ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது லெபனான் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிறுத்தமும் வரலாறு காணாத வகையில் அதை சாதித்து விட்டேன் என்று கூறியிருக்கின்றார். இது 10வது தன்னுடைய போர் நிறுத்தங்களை 10வது போராகத்தானே பார்க்கிறேன். நான் நினைக்கிறேன் அடுத்த நோபல் பரிசுக்காக காத்துக் கொண்டிருக்க போகிறார் போன்றிருக்கிறது. லெபனான் போர் நிறுத்தம் தொடர்பாக என்ன பார்க்கிறீர்கள்? முதல்வன் படத்துல ரகுவரன் சொன்னது மாதிரிதான், அவரே குண்டை வைப்பாராம், அவரே குண்டையும் எடுப்பாராம் அந்த மாதிரி. இப்ப லெபனான்ல நடந்த போராக இருக்கலாம், ஈரான்ல நடந்த போராக இருக்கலாம், அந்த இரண்டு போரையும் ஆரம்பித்ததும் அவர்தான், முடிச்சு விட்டு இப்போது அந்த போரை தான் நிறுத்தி விட்டேன் என்று கூறுவதும் அவராகத்தான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால் இந்த போர் நிறுத்தம் வர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஒன்று, இஸ்ரேல் கடுமையான இழப்புகளை சந்தித்திருக்கின்றது. இன்றும் ஒரு மேக்கவாட் டேங்கு தாக்கப்பட்டதாக ஹெஸ்புல்லாக்கள் தெரிவித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 150 டேங்குகளை இஸ்ரேல் இழந்திருக்கின்றது. அதே சமயம் இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இன்று கூட மருத்துவ காவு வண்டி மீது கூட குண்டை வீசி இருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை அழித்திருக்கிறார்கள். இந்த போர் நிறுத்தத்தில் லெபனானும் இஸ்ரேலும் மேற்கொண்ட இந்த போர் நிறுத்தத்தில் நெத்தனியாகு என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இந்த போர் நிறுத்தத்தை தாங்கள் ட்ரம்புடன் தான் பேசியதாகவும், ட்ரம்ப் இந்த கடற்படை முற்றியே தான் தொடரப்போவதாக கூறியதாகவும், அணு ஆயுதத்தை அகற்றுவார் என்று கூறியிருக்கிறாராம் தனக்கு. தான் ட்ரம்பை நம்புவதாகவும் கூறியிருக்கிறார். நாங்கள் லெபனானில் பிடித்த இடத்தில் வைத்திருப்போம், 10 கிலோமீட்டரை பிடித்திருக்கின்றோம், சிரியாவிலும் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். ஹிஸ்புல்லாக்களின் ஆயுதங்களை களைவதும் அமைதி உடன்பாட்டை கொண்டு வருவதும் தான் இந்த போர் நிறுத்தத்தின் நோக்கம் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருக்கிறார்கள், இதை தாங்கள் எச்சரிக்கையுடன் தான் பார்ப்போம், லெபனானுக்கு தாங்கள் முதலே கூறியது இந்த போர் நிறுத்தத்தில் போக வேண்டாம் என்று. அடுத்தது அவர்கள் கூறினார்கள், இது புதிதாக போர் நிறுத்தம் இல்லை, இது ஈரான் போர் நிறுத்தத்துடன் இணைக்கப்பட்ட போர் நிறுத்தமாகவே இருக்கணும் தவிர நீங்கள் இதுல லெபனானும் இஸ்ரேலும் கொண்ட அந்த போர் நிறுத்தமாக இதை பார்க்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த போர் நிறுத்தத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு கோஆர்டினேட்டரும் இந்த 10 நாள் போர் நிறுத்தத்தை வரவேற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு கிட்டத்தட்ட 2200க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பெருமளவானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் EU கவுன்சில் பிரசிடென்ட் அண்டனியோ கோஸ்டா அவரும் இந்த போர் நிறுத்தத்தை வரவேற்றிருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இதற்கு இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒரு மிக முக்கிய காரணம். இன்று உங்களுக்கு தெரியும், பெல்ஜியம் பெல்ஜியத்தில் இருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட இருந்த 2 கண்டெய்னர் ஆயுதங்களை பெல்ஜியம் பறிமுதல் செய்து விட்டது. பல நாடுகள், இப்போ உங்களுக்கு தெரியும், இத்தாலி இஸ்ரேலுடனான பாதுகாப்பு உடன்பாட்டை முறித்துக் கொண்டது. அதே போல பெல்ஜியம் ஆயுத தடையை கொண்டு வந்திருக்கிறது இஸ்ரேல் மீது. இவ்வாறு பல நாடுகளும் இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த போருக்கு காரணம் அவர்தான் இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை வீழ்த்தியதற்கு முக்கிய காரணம் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அதாவது இந்த போரை இஸ்ரேல் தொடங்கினாலும் அந்த போரை நாங்கள் இந்த ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வந்தோம், இந்த போரை இப்போது நடத்துவது ஈரான். இவர்கள் தான் ஆரம்பித்தார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது அதை கையில் எடுத்திருப்பது ஈரான். அதாவது இவர்கள் எவ்வாறு ஒரு திட்டமிட்டு இந்த போரை தொடக்கினார்களோ அந்த போரை அவர்களுக்கு எதிராகவே திருப்பி விட்டிருக்கிறது ஈரான் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. லெபனான் 10 நாட்கள் போர் நிறுத்தம், இந்த 10 நாட்கள் போர் நிறுத்தம் இந்த பேச்சுவார்த்தைக்காக அவசரமாக இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பீட் ஹெசத் அவர்களும் கூட எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். போர் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை தெஹ்ரான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மீண்டும் அமெரிக்கா போரை தொடங்கும் என்று எச்சரித்திருக்கின்றார். இந்த நிலையில் நாங்கள் இப்ப டொனால்ட் ட்ரம்புடைய பேச்சுக்கள், அவருடைய அந்த நகைச்சுவையான விடயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மையான ஒரு மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரம் இருக்கின்றது. இது பல மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போன்ற விடயங்கள் நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கு. பொருளாதார நிலை தொடர்பாக தொடர்ச்சியாக எச்சரிக்கை வந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக சுருக்கமாக
பிரித்தானியா சொல்லி இருக்கின்றது, இந்த போர் தொடருமாக இருந்தால் இந்த சமருக்கு மக்கள் உணவு நெருக்கடியை எதிர்கொள்வார்கள் என்று சொல்லி, அதே சமயம் அனைத்துலக எரிசக்தி நிறுவனம் கூறியிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் விமான சேவைகளுக்கான எரிபொருள் இன்னும் சில வாரங்களில் தீர்ந்துவிடும் என்று கூறியிருக்கிறது. முற்று முழுதாக விமான சேவை முடங்கலாம் என்று கூறியிருக்கிறது. ஜப்பான் இப்போது $10 பில்லியன் ஆசிய நாடுகளுக்கு உதவியாக கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த $10 பில்லியன் 1.2 பில்லியன் பேரல் எண்ணெய்களை வாங்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அந்த எண்ணெய்கள் சில சமயங்களில் அவர்களுக்கு ஒரு வருடத்துக்கு இந்த நாடுகளுக்கு போதுமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் ஆஸ்திரேலியா கூறியிருக்கிறது தான் 100 மில்லியன் பேரல் எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டதாக. ஆனால் கீழே பலர் கூறியிருக்கிறார்கள் அந்த 100 மில்லியன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தான் காணும் என்று போட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஆஸ்திரேலியாவில் இருந்த 2 பெரிய ரிஃபைனரியில ஒரு ரிஃபைனரி பெருமளவில் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது. என்ன காரணம் என்று தெரியாது. அதுவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கின்றது. ஸ்பெயினை பொறுத்தவரை ஸ்பெயின் நேரடியாகவே ரஷ்யாவிடம் சென்று விட்டது. ரஷ்யாவிடம் கிட்டத்தட்ட அது $535 மில்லியன் எரிபொருட்களை வாங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. இது 124% அதிகரிப்பு என்று கூறப்படுகிறது. அதே நேரம் ஒபேக் அமைப்புகள் இப்போது கூறியிருக்கின்றது கிட்டத்தட்ட 7.88 மில்லியன் பேரல் பெர் டே என்ற ஒரு நாளைக்கு 7.88 மில்லியன் பேரல் எண்ணெய் உற்பத்தி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். அந்த வீழ்ச்சி 1980க்கு பிறகு இப்போதுதான் அந்த வீழ்ச்சி என்று சொல்லியும், இப்ப கட்டார்ந்த LNGயை திருத்துவதற்கு கூட அவர்களுக்கு கிட்டத்தட்ட 5 வருடங்கள் இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்போது போர் நின்றால் கூட இந்த எரிபொருள் பிரச்சனை தீருவதற்கு 2 வருடங்கள் எடுக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இப்போது அது திறக்கப்படுமாக இருந்தால், ஆனால் அது ஈரான் கையில தான் இருக்கு. இப்போ உலகத்தில் யார்கிட்ட கையிலும் இல்லை, யாரால் திறக்கவும் முடியாது. அதுதான் ஒரு பிரச்சனை. விமான சேவைகள் கூட தடைப்படலாம் என்று இப்ப ஆசிய நாட்டிலிருந்து வருகின்ற விமானங்கள் நிறைய கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றது. இப்ப ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த போர் நீடிக்குமாக இருந்தால் அவ்வாறு ஒரு நிலைமை வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இனி இந்த உலக ஒழுங்கில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே மாக்கானி அவர்கள் ஜி ஜின்பிங் அவர்களை சந்தித்தது, கியர் ஸ்டார்மர் அவர்களை சந்தித்தது, ஜெர்மனியுடைய சான்சலர் ஃபெட்ரிக் மெர்ஸ் அவர்கள் சந்தித்தது, இப்பொழுது ஸ்பெயினுடைய பிரதமரும் கூட சைனாவுக்கு சென்றிருக்கிறார். பாருங்கள், இந்த மாற்றம் உறுதிப்படுத்துகின்ற நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்ற அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் இது தொடர்பாக மேலதிகமாக பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்று இந்த தகவலை திரட்டி உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் எனக்கும் வேலை குறைந்து விடும் நினைக்கின்றேன் வருகின்ற வாரம் என்று நம்புவோம். நன்றி. நாங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.